சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றாள் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்த்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்றுய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடந்த மீசுடரே, திரைபொரா அமுதத்தின் கடலே, திருப்பெரும் துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு சைவத்தின் அடிப்படை தகவல்களை சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு, இன்று நம் உண்மை விளக்கம் குழுமத்தில் சங்ககாலத்தில் சைவம் எப்படி இருந்தது, சிவ வழிபாடு எப்படி இருந்தது என்பதை காண இருக்கின்றோம். சங்ககாலம் என்றால் அதனை மூன்றாக பிரித்து சொல்லுவாங்க. முதல் சங்ககாலம், இடைச்சங்ககாலம், கடைச்சங்ககாலம் என்று சொல்லுவாங்க. முதற் சங்க காலம் என்பது கிமு 2500க்கு முற்பட்ட காலமாக இருந்திருக்கின்றது. இடைசங்க காலம் என்பது கிமு 1880க்கு முற்பட்ட காலமாக இருந்திருக்கின்றது. கடைச்சங்க காலம் என்பது கிமு 300 முதல் கிபி 100 வரை இருந்திருக்கின்றது. தொல்காப்பியர் கிமு 400ல் இடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவராக நமக்கு வரலாற்று துறை சொல்கின்றது. பொது உடைமை என்று போற்றுகின்ற திருக்குறள் நூல் கிமு 31ல் கடைசங்க காலத்தில் தோன்றிய நூல் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் முடிவாக நமக்கு சொல்லி அருளி செஞ்சிருக்கிறாங்க. ஆக சங்க நூல்களில் நம் பெருமானை எப்படி பேசியிருக்கின்றார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். புறநானூறு என்ற நூலில் தாழ்சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கே என்று அருமையாக சொல்லியிருக்கின்றது புறநானூறு. யார் தாழ்சடை உடையவன்? செஞ்சடை உடைய நம் சிவபெருமானே தாழ்சடை உடையவன். மேலும் புறநானூறு சொல்லுகின்றது, கரை மிடற்று அண்ணல். யாருப்பா இறைவன்? கரை மிடற்று அண்ணல். தேவர்களை அன்று காக்க வேண்டி ஆழகாலத்தை தன் கண்டத்தில் அடக்கி காட்டியவன், தன் மிடற்றில் வைத்து கொண்ட பெரியவன். புறநானூறு மீண்டும் சொல்லுகின்றது, மணி மிடற்று அண்ணல்னர். அந்த ஆழகால விடத்தை தன் மிடற்றில் வைத்ததும் அதுவும் கூட நவரத்தினங்களில் ஒன்று போல நீலம் போல மின்னுகின்றதாம். அப்படி மணி மிடற்று அண்ணல். மேலும் அருமையான ஒரு செய்தி சொல்லியிருக்குது புறநானூறு. என்ன சொல்லியிருக்கிறது என்றால்,
நம் சிவபெருமானை ஆலமர் கடவுள் என்று சொல்லியிருக்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வேதங்களை தென்முக பரமனாக அமர்ந்துதான் சொல்லி இருக்கின்றார். ஆலமரத்தின் கீழ் இருந்து சொல்லிய கடவுள் என்று புறநானூறு எடுத்து பேசுகின்றது. புறநானூறு நூலில் கடவுள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களை செய்தான் என்று நமக்கு எடுத்து இயம்புகின்றது. செய்கின்றான் எடுத்து இயம்புகின்றது. எல்லா உயிருக்கும் ஏமம் ஆகிய புறநானூறு கடவுள் வாழ்த்து. எல்லா உயிருக்கும், எப்படிப்பட்ட உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு 5 தொழிலையும் செய்து அதை இயக்குகின்றவன் சிவபெருமானே என்று புறநானூறு பறைசாற்றுகின்றது. கலித்தொகை நூல்ல நம் பெருமானை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஈர்ஞ்சடை அந்தணன், முக்கண்ணான், ஆலமர் செல்வன். இது யாரை குறிக்கின்றது? நம்முடைய செஞ்சடை உடைய செம்பொருளாக திகழ்கின்ற நம் சிவபெருமானை அல்லவா இந்த வரிகள் குறிக்கின்றது. 3 கண்களை உடையவன், ஆலமரத்தின் கீழ் இருந்து அரிய பெரிய தமிழ் வேதம் என்ற செல்வத்தை கொடுத்த பெரிய செல்வன், கொடு கொட்டி ஆடும் கால் உடையவன் என்று கலித்தொகை பேசுகின்றது. வேற யாருக்கும் இந்த சொல் பொருத்தமாகாது. 500 என்ற நூல்ல நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன், நம்ம அம்மைய பச்சை வண்ண நாயகி என்று சொல்லுவாங்க. அது அப்படி பார்க்க போனா நீல போல தோணும். அததான் சொல்லுது, நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன். உமையொரு பாகன் பா, இறைவன் யாரு? உமையொரு பாகன் என்று சொல்லுகின்றது. அகநானூறு சொல்லுகின்றது, முக்கன் செல்வன். இறைவன் யாரு? முக்கன் செல்வன் என்று அழகாக எடுத்து இயம்புகின்றது. ஆக சங்க நூல்களில் சிவம் என்ற சொல் இடம்பெறவில்லை. ஆனால் சிவபெருமானின் இயல்புகளை கொட்டி கொட்டி நமக்கு காட்டுகின்றது இறைவன் இவன்தான் என்று. ஆக வெளிப்படையாக சிவம் என்ற பெயர் சங்க இலக்கியங்களில் இடம்பெறவில்லை என்றாலும் சிவபெருமானின் இயல்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது, காட்டியிருக்கின்றது. ஆக சங்க இலக்கிய நூல்களில் சிவம் பேசப்பட்டிருக்கின்றது, சைவம் பேசப்பட்டிருக்கின்றது. திருக்குறளுக்கு வருவோம். திருக்குறள் நூல்ல பாத்தீங்கன்னா கடவுள் என்ற சொல் எந்த குறளிலும் இடம்பெறவில்லை. ஆனால் திருக்குறளில் முதல் அதிகாரத்துல 10 குறள் சொல்லியிருப்பாங்க. அந்த 10 குறள்களும் யாரை பேசுகின்றதுன்னா, நம்ம சிவபெருமானுடைய தன்மையையும் சிவபெருமானுடைய திருவடியை மட்டுமே பேசுகின்றது. சிவ அப்படிங்கிற மந்திரம் பாத்தீங்கன்னா, நம்ம தத்துவ நோக்குல சீங்கிறது சிவபெருமான், வாங்கிறது அருள் என்று சொல்லுவாங்க. இது ஆராய்ச்சி நோக்குல ஆசிரியர்கள் சுவைத்து எழுதியிருப்பாங்க. எப்படின்னா, சி அப்படின்னா கடந்து நிற்கின்ற நிலை சிவம், வா அப்படின்னா கலந்து நிற்கின்ற நிலை. அதனாலதான் கடவுள், கடந்தும் நிற்கின்றான், நம் உள்ளும் இருக்கின்றான். சிவபெருமான் எல்லாத்தையும் கடந்து பரசிவமாக நிற்கின்றான். அவனுடைய அருளானது எல்லா உயிர்களோடும் கலந்து நிற்கின்றது என்று நமக்கு சுவைபட சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளில் சைவம். திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து என்று வச்சிருப்பாங்க.
அதுல பாத்தீங்கன்னா முதல் குறள், அதிகாரம் 1, முதல் குறள், 1வது குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவ நாயனார் சொல்லியிருப்பாங்க. ஆதி என்பது சிவபெருமானை மட்டுமே குறிக்கும். ஆதியானவன், உமைசரி பாதியானவன், நீதியானவன், அழியா மீதியானவனாக இருப்பது நம் சிவபெருமான் மட்டுமே. அந்த சிவபெருமானே, அந்த சிவபெருமானைத்தான் இந்த உலகம் முதல்வனாக கொண்டு இருக்கின்றது என்பதை அழகுற 1வது குறள் நமக்கு எடுத்து எம்புகின்றது. 2வது குறள் பாருங்க. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வாளறிவன் என்ற சொல் பேர் அறிவாளன் என்ற பொருளை தருகின்றது. நிறைந்த அறிவுடையவன், பெரிய அறிவுடையவன். நமக்கு தத்துவ நூல் சொல்லும் உயிர்கள் சிற்றறிவுடையது, சிவபெருமான் மட்டுமே முற்றறிவு உடையவன் என்று சொல்லும். ஆக பேரறிவாளன் என்று சொல்லக்கூடிய நம் சிவபெருமானின் நல்ல திருவடிகளை தொழ வேண்டும். அப்படி தொழாமல் நீ எத்தனைதான் கற்று இருந்தாலும், நீ எத்தனைதான் மேதாவியாக இருந்தாலும் அதனால பயனே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது குறள் பாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொல்லியிருக்கிறாங்க. எவன் ஒருவன் அடியார்களின் இதய தாமரையில் ஏகி இருக்கின்றானோ அவனுடைய பெருமை மிக்க திருவடியை சேர்ந்தவர்கள் இந்த நிலத்தின் கண்ணே நீண்டு வாழ்வார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு உலகியலில் கிடைக்கக்கூடிய புகழ் இந்த உலகம் அழியும் மட்டுமே பேசப்படும். சாமி இந்த உலகத்தை, இப்ப இருக்கிற உலகத்தை ஒடுக்கிட்டார்னா திருப்ப தோற்றுவிக்கக்கூடிய அந்த உலகத்துல அவர்களுடைய புகழ் பேசப்பட மாட்டாது. ஆனா அடியார்களின் இதய தாமரையில் வாழ்கின்ற, நிலைத்து இருக்கின்ற நம் சிவபெருமானின் திருவடியை சேர்ந்தார்கள் அல்லவா, முக்தி பேரு, பெருமை மிக்க திருவடி அடைவது, அவர்களின் புகழ் இந்த நிலமிசை நீடு வாழ்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன உதாரணம் பார்க்க முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எத்தனை யுகம் கடந்தாலும் இறைவனுடைய பெருமை மிக்க திருவடி அணிந்தவர்களின் புகழ் மீண்டும் மீண்டும் இந்த நிலத்தின் கண்ணே பேசப்படும். உதாரணம் சண்டேஸ்வர நாயனார் சொல்லலாம். இப்ப இருக்கிற சண்டேஸ்வரர் வேறு. நீங்க திருவாரூர் திருத்தலம் போனீங்கன்னா யம சண்டேஸ்வரர்னு இருப்பார், பிரம்ம சண்டேஸ்வரர்னு இருப்பார். இவங்கெல்லாம் வேறு வேறு யுகத்தில் பெருமான் திருவடி அடைந்தவர்கள், அந்த பதவியை, சண்டேச பதவியை பெற்றவர்கள். ஆனாலும் கூட பல யுகங்களை கடந்தும் இன்று அவர்களுடைய புகழ் இந்த நிலத்தின் கண் பேசப்படுகின்றது அல்லவா. இந்த யுகத்தில் உலகில் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்குதுன்னா இந்த மண் உலகம் அழிந்து, இந்த உலகம் அழிந்த உடனே மறைஞ்சு போகும், அடுத்த யுகத்துக்கெல்லாம் மாறாது. ஆனால் நம் சிவபெருமானின் திருவடியை அடைந்த சேர்ந்தவர்களின் புகழ் மீண்டும் எத்தனை யுகங்கள் தோன்றினாலும் அவர்களுடைய புகழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை வள்ளுவ நாயனார் அழகாக 3வது குறளில் நமக்கு எடுத்து இயம்பிருக்கின்றார். 4வது குறள் பாருங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை,
விருப்பு வெறுப்பு அற்றவன் நம் சிவபெருமான் மட்டுமே. நீங்க மத்த எல்லாமே உயிர் வர்க்கம்தான் அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. என்னதான் திருமாலா இருக்கட்டும், பிரம்மனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், எல்லாமே உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் விருப்பு வெறுப்புக்கு ஆளாக கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதனாலதான் பல்வேறு நிலைக்கு பிறப்புக்கு ஆட்படுகின்றார்கள். இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நம் சிவபெருமானின் இதுல குறிப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த விருப்பு வெறுப்பு அற்றவன் யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். அப்ப அவனுடைய திருவடியை எப்பொழுதும் மனதில் சிந்தையில் பொருத்தி அவன் திருவடியை சேர்ந்தவருக்கு யாண்டும் இடும்பை இல்லைனாரு. எப்பொழுதுமே இடும்பை இல்லைனாரு. எப்ப அவன் சிவபெருமான் இங்கு இருந்தாலும் சரி, அவன் திருவடியை சேர்ந்து இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துன்பம் என்பது இல்லை. அதனால நாம இறைவனின் திருவடியை நொடி பொழுதும் மறவாது எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். 5வது குறள் சொன்னாங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதுல அழகா சொல்லி இருக்கிறாங்க, நம் இறைவனின் புகழை விரும்பி அவன் புகழை சொல்லி அவன் திருவடிக்கு யார் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்கள் ஆணவத்தால் விளையக்கூடிய நல்வினை தீவினைகளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. இறைவனின் பொருள் சேர் புகழ்களை யார் பேசுகின்றார்களோ, யார் அவ்வாறு பேசி இறைவனின் திருவடிக்கு அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களை இருள் சேர்னாரு. இருள்னா ஆணவம் என்று பொருள். அந்த ஆணவத்தால் விளையக்கூடிய நல்வினை தீவினைகள் அவரை சேராது. அதனால இறைவன் என்று இந்த இடத்துல நம்மளுடைய பெருமானின் அந்த உச்ச நிலையை வள்ளுவ பெருமான் பேசியிருக்கின்றார். 6வது குறள், பொறிவாயில் 5 அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னர். பொறி என்றால் நம்ம செவி, தோல், கண், மூக்கு, நாக்கு என்று சொல்லுவோம். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் நம் சிவபெருமான். பொறிகளோ புலன்களோ எதுவுமே சிவபெருமானை ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்படிப்பட்ட நம் சிவபெருமான் பொறிவாயை இயல்பாகவே அவித்து நின்றவன் சிவபெருமான் மட்டுமே. அததான் இங்க வள்ளுவ நாயனார் சொல்லி இருக்கிறாங்க, பொறிவாயில் 5 அவித்தான் அவனுடைய பொய்த்தீர் ஒழுக்க நெறினார். சிவபெருமான் எப்படிப்பட்டவன்பா? பொய்யே இல்லாதவன்பா, பொய்யையெல்லாம் நீக்குகின்ற நெறியை உடையவன்பா. பொய் அதனாலதான் நம்ம உண்மை விளக்கத்துல முதல் பாடலே அப்படிதான் வரும். பொய் தீர்க்கக்கூடியவன், மெய்யோடு சேர்க்கக்கூடியவன் நம் சிவபெருமான். பொய்யை காட்டி அந்த பொய்யிலிருந்து உயிரை விலக்கி மெய்யை காட்டி மெய்யோடு சேர்த்து கொள்ளக்கூடியவன் நம் சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒழுக்க நெறி நின்றார். நம்ம சிவபெருமான் அப்படியே விடை வாகனத்துல வருவாங்க. அது பாத்தீங்கன்னா அறவிடையாக இருக்கும். நீதி தவறாதவன் நம் சிவபெருமான். நீதியின் மேல்தான் இருக்கக்கூடியவன், நீதியையே வாகனமாக உடையவன். அப்படிப்பட்ட ஒழுக்க நெறினா இங்க சைவ நெறி என்று பொருள். சைவம் என்றால் ஒழுக்கம் என்று பொருள், சமயம் என்றால் நெறி என்று பொருள். அப்ப சைவ சமயத்தில் நின்றார்கள். என்ன பண்ணுவாங்களாம்? நீடு வாழ்வார்களாம். எங்க வாழ்வாங்க? பெருமான் திருவடிக்கு நீண்டு இன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நமக்கு அழகுற எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து 7வது குறள், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
யாரு தனக்கு ஊமை இல்லாதவன்? நீங்க உலகத்துல இருக்க யாரெல்லாம் இன்னைக்கு எல்லாரையும் வந்து கடவுள்ங்கிறான். எந்த கடவுள் ஊமை இல்லாதவன்? எல்லாருக்கும் ஒரு ஊமை காட்டிடலாம். பிறப்பே இறப்பே இல்லாத ஒருவன் யார் அப்படின்னா நம்ம சிவபெருமான் மட்டும்தான். அப்புறம் எல்லாமே பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆட்படுகின்ற உயிர் வர்க்கங்கள். அப்போ பிறப்பு தனக்கு ஊமை என்று சுட்டிக்காட்ட முடியாத சிவபெருமான், தனக்கு ஊமை இல்லாத அந்த சிவபெருமானின் திருவடியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் மனக்கவலையை மாற்றி எப்பொழுதும் இன்பத்தோடு ஆனந்தத்தோடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட தனக்கு ஓமை இல்லாத சிவபெருமானின் திருவடிகளை வணங்காதவர்கள், சேராதவர்கள், அவன் திருவடியை அடையாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆளாகி மனக்கவலை உடையவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 8வது குறள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைனர். சிசுவ பொறுத்தருள் செய்யணும். 8வது குறள். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்று சொல்லியிருக்கிறாங்க 8வது திருக்குறள்ல. அறவாழி, அறக்கடலாக இருப்பவன் நம் சிவபெருமான். அந்தணன்னார். அந்தணன்னா ஏதோ ஒரு சாதியை நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அந்தணன் என்போர் யார் அறத்தோடு உடையவர்களோ அவர்கள் அந்தணர்கள். அப்ப அறக்கடலாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமான் திருவடியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பிறவாழி நீந்தல் அரிதினார். பிறவாழி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பொருள் மற்றபடி சொல்லக்கூடிய சிற்றின்பங்கள் எல்லாமே, ஒரு பொருளை கண்டா அந்த பொருளின் மீது உடனே ஆசை வந்து அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறது, இதுவும் சிற்றின்பம் தான். எந்த ஒரு இன்பம் தோன்றி சிறிது நேரம் இருந்து மறைகின்றதோ அதெல்லாம் சிற்றின்பம். பேரின்பம் என்பது எப்பொழுதுமே நமக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பது, அது பேரின்பம். அப்போ அறக்கடவுளாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமானின் திருவடியை சேர்ந்தார்கள், அவர்கள் மட்டும்தான் சிற்றின்பத்தை வென்று நிற்க முடியும். அறக்கடவுளாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமானின் தாளை சேராதவர்கள் இந்த பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை என்று சொல்லக்கூடிய எல்லா ஆசையிலும் உழண்டு கொண்டேதான் இருக்கணும். பிறவாழி நீந்தல் அரிது. இவற்றை விட்டு நீந்தி அவங்களால வெளியில வர முடியாது. இதற்குள்ளேயே மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டே இருக்க வேண்டியதான் என்பதை அழகாக நமக்கு 8வது திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க. 9வது திருக்குறள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லியிருப்பாங்க. அருமையான திருக்குறள். இந்த நம்ம ஐம்பொறி இருக்கு அல்லவா, இப்ப நம்மள்ட்ட காது இருக்கு ஆனா கேட்காது. அந்த காதினால் நமக்கு பயன் என்ன? கண்ணு நம்மள்ட்ட இருக்கு, அந்த கண்ணால் பார்க்க முடியாது, அந்த கண்ணினால் நமக்கு பயன் என்ன? கால் இருக்கின்றது, அந்த காலினால் நடக்க முடியாது, அந்த காலினால் பயன் என்ன? மூக்கு இருக்கின்றது, சுவை அந்த வாசனையை அறிய முடியாது, மூக்கினால் பயன் என்ன? இப்படி ஒவ்வொரு பொறியும் அது குணத்தை இழந்து விட்டால் அதனால் ஒரு பயனுமே இல்லை. அதுபோல என் குணம் உடைய சிவபெருமானின் திருவடியை வணங்காத தலை பயனற்றதே என்று சொல்லியிருக்கிறாங்க வள்ளுவநாயனார். யாருடைய தலை சிவபெருமானின் திருவடியை ஏற்றி போற்றுகின்றதோ அதுவே தலை, மற்றதெல்லாம் தலையே இல்லைன்ட்டார்.
நீங்க எப்படிங்க சிவபெருமான் சொல்றீங்கன்னா, ஆமாப்பா சிவபெருமான் தான் என் குணமுடையவன். வேற யாருக்கு நீங்க என் குணத்தை சொல்ல முடியும்? சிவபெருமான் தான் தன் வயத்தனாக இருக்கின்றான், தூய உடம்பினனாக இருக்கின்றான், இயற்கை உணர்வினனாக இருக்கின்றான், முற்றும் உணர்ந்தவனாக இருக்கின்றான், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கி இருக்கின்றான், பேரருள் உடையவனாக இருக்கின்றான், முடிவில்லாத ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான், வரம்பில்லாத இன்பம் உடையவனாக இருக்கின்றான். என் குணத்தை நீங்க வேற யாருக்கு பொருத்தி பார்க்க முடியும்? யாருக்கும் பொருத்தி பார்க்க முடியாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் பொருத்தி பார்க்க முடியும். அப்போ இந்த 8 குணங்கள் உடையவனான நம் சிவபெருமானின் திருவடியை வணங்காத தலையெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, கண் இருக்கு பார்க்க முடியாது, காது இருக்கு கேட்க முடியாத மாதிரி தலைன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதனால அவனுக்கு பயன் இல்லை அப்படின்னு அழகுற சொல்லி இருக்கிறாங்க நம்மளுடைய திருவள்ளுவ நாயனார். 10வது குறள். இப்ப இந்த 9லயும் சொல்லிட்டே வந்துட்டாங்க எல்லாத்தையும். 10வது சொன்னாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னார். இப்ப சொல்லப்பட்ட இறைவனின் திருவடியை சேர்ந்து வாழக்கூடியவர்கள் தான் பிறவி அப்படிங்கிற கடலை நீந்தி மீண்டும் பிறவா நிலை என்ற பெரிய நிலையை பெற்று இறைவன் திருவடி கீழிருந்து அவன் கொடுக்கின்ற பேரானந்தத்தை துய்த்து கொண்டிருக்க முடியும். அவன் இறைவனின் திருவடியை சேராதவர்கள் பிறவி பெருங்கடலிலேயே தத்தளிச்சு கொண்டே இருக்க வேண்டியதான். மீண்டும் மீண்டும் பிறக்கிறதும் இறக்கிறதும் இறக்கிறதும் பிறக்கிறதும் இதுவே தொழிலாகி கிடக்க வேண்டியதான் என்பதை நமக்கு திருக்குறள் அருமையாக அழகாக 10 குறள்களிலுமே சிவத்தை மட்டும்தான் பேசியிருக்கின்றது. ஆக திருக்குறளில் கடவுள் என்ற சொல் இடம்பெறவில்லை என்றாலும் திருக்குறள் பேசுகின்ற வாழ்த்து பாடல் 10மே எல்லாம் வல்ல நம் சிவபெருமானை மட்டும்தான் பேசுகின்றது என்பதை நாம் தெள்ள தெளிவாக இறைவன் கருணை நிற்க சிந்தித்திருக்கின்றோம். ஆக சங்க காலத்துல இப்ப மேற்கண்ட ஆதாரங்களை கொண்டு சங்க காலத்தில் சிவ வழிபாடு தான் இருந்திருக்கின்றது என்பதை நாம் அறுதியிட்டு தெரிந்து கொண்டோம். அடுத்து சங்கம் மருவிய காலம். இந்த காலத்துல சைவத்துடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சங்கம் மருவிய காலம் என்பது கிபி 100 முதல் கிபி 600 வரை 500 ஆண்டுகால வரலாற்றினை உடையது சங்கம் மருவிய காலம். இந்த காலத்துலதான் நம் நாட்டுல பிறமொழி கலப்பு ஏற்பட்டது. கலப்பிரர்கள் புகுந்த காலம் இது. இத இருண்ட காலம் என்று வரலாற்று துறை அழைக்கின்றது. இந்த இருண்ட காலத்தில் சைவத்திற்கு ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம் ஏராளம். இந்த காலத்துலதான் கிபி 100 முதல் 600 வரை இந்த காலத்துலதான் பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையில் இருந்த கடை சங்கம் அழிவுற்றது. தமிழ் இலக்கியங்கள் கலை செல்வங்கள் எல்லாம் பாழடிக்கப்பட்டது. சைவ சமயத்தின் படைப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டன. நம்மளுடைய சைவ நெறியே தடம் புரண்டது. சைவ நெறினா நம்ம நல்ல நெறியில வச்சுக்கணும், ஒழுக்க நெறி. அந்த நெறியானது தடம் புரண்டு போனது. சமணமும் பௌத்தமும் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட காலம் இந்த 500 ஆண்டு காலங்கள். இதை விட மேலான ஒரு குடும்பம் செஞ்சாங்க. முழு முதற் பரம்பொருளான நம் சிவபெருமானை வழிபடுகின்ற வழிபாடு தவிர்க்கப்பட்டது. நல்ல சிந்தனை பண்ணி பார்க்கணும் நம்ம ஒரு செய்திய. சிவம் சோதி உள்ளது என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க நமக்கு. சிவம் எங்க பார்க்க சோதி உள்ளதுப்பா, அது சிவசோதி என்று பெயர். அப்படிப்பட்ட சிவபெருமானின் வழிபாடு
தடை செய்யப்பட்ட காலங்கள், தவிர்க்கப்பட்ட காலங்கள். சோதி என்பது இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? வெளிச்சமே இல்லை, அந்த இடத்துல என்ன இருக்கும்? இருட்டு தானே இருக்கும். அதனாலதான் வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் கூட தெரிந்தோ தெரியாமலோ அதனை இருண்ட காலம் என்று அழைத்தார்கள் போலும். சிவ வழிபாடே தவிர்க்கப்பட்டிருக்குன்னா அப்புறம் எங்க அங்க வெளிச்சம் இருக்கும்? எங்க அறிவு இருக்கும்? எங்க ஞானம் இருக்கும்? அதனால அது இருண்ட காலம் என்று வரலாறு பேசுகின்றது. ஆக சங்கம் மருவிய காலத்து நாம் பல்வேறுபட்ட இடர்பாடுகளுக்கு ஆளாகி எல்லாத்தையும் இழந்து நின்றோம் என்பதே உண்மையாக இருக்கின்றது. சங்க காலத்துல பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பேசும். சிலப்பதிகார நூல் சிவன் கோயில் இருந்தது அப்படிங்கிறத பேசியிருக்குது. பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் அருமுகச் செவ்வோல் அணித்திகழ் கோயிலும் என்று சிலப்பதிகார நூல் பேசுகின்றது. கொன்றையம் சடைமுடி மன்ற பொதியினில் வெள்ளி அம்பலத்து என்று நம் சிவபெருமானை பேசுகின்றது. ஆலமர் செல்வன் பெயர் கொண்டு வளர்ந்தோன் என்று நம் சிவபெருமானை பேசுகின்றது. சிலப்பதிகார நூல் கூட பேசியிருக்கு, ஐம்பெருங்காப்பியமும் பேசியிருக்குது. மணிமேகலை பார்த்தீங்கன்னா பவுத்த நூல்னு சொல்லுவாங்க. அந்த நூல் சொல்லுது இறைவன் என்பவன் யாருன்னு. இதெல்லாம் நாம சான்று குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. நுதல் விழி நாட்டத்து இறையோன், எவன் ஒருவன் நெற்றியில் கண்ணுடையவனோ அவன் தான் இறைவன். இதை ஏன் இங்க சொல்ல வரோம்னா, இந்த இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் எவ்வளவு சூழ்ச்சியாக ஒரு பௌத்த நூல் பேசுகின்றது இறைவன் சிவபெருமான் தான் என்று. அப்படி பெருமையுடையவனாக நம் சிவபெருமான் இருந்தாலும், சிவ வழிபாடு இருந்தாலும், பௌத்தர்களும் சமணர்களும் உள்ளே நுழைந்த பிறகு அவர்களுடைய நெறியை மக்களிடத்து பரப்பிய நிலையில சமணம் கிபி 300 முதல் கிபி 600 வரை 300 ஆண்டு காலம் நம்ம தமிழ்நாட்டுல அரசாங்கமே செஞ்சிருக்கு. அவன் நேரடியா அல்ல, அவ்வளவு மட்டும்தான். ஆனா அவன் தான் ஆட்சி செஞ்சான் தமிழ்நாட்டை. சங்க காலத்தெல்லாம் செழித்து ஓங்கி இருந்த நம்மளுடைய சைவ நெறி சிறுக 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 தேய்ந்து ஓய்ந்து போகும் நிலையே ஏற்பட்டு விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்ப அந்த சமணர்கள் என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய இலக்கே முதல்ல ஒரு அரசனை குறிவைப்பதுதான். அந்த அரசனை முதலில் அப்படியே மாயாஜால வார்த்தைகள், தந்திர சொல்கள். நாம பேசுறது எல்லாமே தத்துவம், அவன் பேசுறது எல்லாமே தந்திரம். அரசர்களை குறிவைத்து அவர்களிடத்து சொல்லி மயக்கி அவர்களை கைக்குள் வைத்து கொண்டு பின்று அரசனுக்கே ஆணையிடும் அளவிற்கு சமணம் தமிழகத்தில் வளர்ந்து இருந்தது என்றால் அது சங்கம் மருவிய காலத்தில்தான். இப்ப தமிழ்நாட்டோட நிலைமையை நினைச்சு பாருங்க. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. மன்னன் சமணத்தை சார்ந்து நிற்கின்றான், என்ன பண்ண முடியும்? மக்களும் சார்ந்து நின்றுதான் ஆக வேண்டும், அரச கட்டளை ஆயிற்று. அப்போ இப்படிப்பட்ட இந்த காலத்தில்தான் நம்மளுடைய சிவ வழிபாடும் சிவன் கோயில்களும் இருளில் மூழ்கி கிடந்த காலமாக இருந்திருக்கின்றது. இதுல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சமணத்தை ஏத்துக்க முடியல ஒரு சிலராலலாம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சிவ வழிபாடு செய்யக்கூடாதுன்னு தடை,
அப்ப அவங்கவங்க ஒரு ஒரு சிறு தெய்வங்களை தோற்றுவிக்கிறாங்க. தங்களுக்கு தெரிஞ்ச முறையில வழிபாடு நடத்த தொடங்கிட்டாங்க. இதான் நடந்தது அந்த இருண்ட காலங்களில். சிவ வழிபாடு தடை செய்யப்படுகின்றது. இந்த நிலையில சமணத்தை அவங்க சொல்ற நெறியே பாத்தீங்கன்னா சிவசிவா வேண்டியதில்லை நமக்கு. நம்ம விரிவா பார்ப்போம், நூல்குள்ள போகும்போது விரிவா பார்ப்போம். துறவரம் மட்டும்தான் உண்மைன்பான். இது உலகம் நமக்கு ஆகவே ஆகாத பொருள்மா. உலகம் ஒரு கைவிளக்கு போல நமக்கு தத்துவம் சொல்லுது. ஆக சாதாரண மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தனக்குன்னு ஒரு தெய்வத்தை உருவாக்கி தனக்கு தெரிந்த வகையில் வழிபாடு செய்ய தொடங்கிடுச்சு. அப்ப கிபி 300ல இருந்து கிபி 600ல சமணருடைய ஆதிக்கத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் தொடங்கப்பட்டதுதான் அந்த சிறு தெய்வ வழிபாடு என்பதை நாம் துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம். சமணத்தை ஏற்காம தான் சிறு தெய்வ வழிபாடை இவங்க கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம துணிந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அது போல அடுத்து வந்தாங்க பிற்காலத்துல ஆங்கிலேயர்கள். கிறித்துவம் அப்படிங்கிறத திணிச்ச போதும் இதே நிலைதான் நம்மள்ட்ட இருந்துச்சு. ஆக சங்கம் மருவிய காலத்தில் சைவ சமய படைப்புகள் அத்துணையும் அழிக்கப்பட்டன. சைவ நெறியே தடம் புரண்டு போனது. சமணம் பௌத்தம் தமிழர்களின் மீது திணிக்கப்பட்டது. முழுமுதற் பரம்பொருளான சிவ வழிபாடு தவிர்க்கப்பட்டது. சிறு தெய்வ வழிபாடு தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ் இலக்கியங்கள் கலைச்செல்வங்கள் எல்லாம் பாழடிக்கப்பட்டன. பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையில் இருந்த கடைச்சங்கம் அழிவுற்ற காலம் இந்த சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலத்தில் சைவம் இப்படித்தான் இருந்தது. அடுத்து சைவத்துடைய மறுமலர்ச்சி காலம். பெருமான் கொடுத்த பெரும் கருணை. இதை நாம எல்லோருமே சைவத்தின் பொற்காலம் என்று போற்ற வேண்டும். அப்படிதான் வரலாறும் போற்றுகின்றது. கிபி 600 முதல் கிபி 1200 வரை உள்ள காலம் சைவ சமயத்துடைய பொற்காலம் என்று போற்றப்படுகின்றது. கிபி 600 முதல் 800 வரை பல்லவர்கள் ஆண்டார்கள். கிபி 801 முதல் கிபி 1200 வரை சோழர்கள் ஆண்டார்கள். இந்த காலம் பார்த்தீங்கன்னா அம்மையார் தன் கணவன் சமணத்தை சார்ந்து இருந்தாலும் கூட மதுரை எம்பதியில் இருக்கக்கூடிய நாயகனை நொடிபொழுதும் மறவாது குலசிறை துணையோடு போற்றி ஏற்றிய பயனாக சாமி பார்த்தாரு. சைவத்தை மறுமலர்ச்சி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாங்க. அவங்களுக்காகவே மீண்டும் சைவத்தை மலர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சைவ புண்ணிய கண்கள் என்று போற்றப்படுகின்ற நாவுக்கரசு பெருந்தகையும் திரு ஞானசம்பந்த பெருந்தகையும் தமிழ்நாட்டில் திரு அவதாரம் செய்தார்கள். இவங்க 2 பேரும் துறவர நெறிக்குள்ள சிறப்பு இல்லற நெறிக்கு உண்டு என்பதை மக்களிடத்து மீண்டும் விழிப்புணர்வு கொடுத்தார்கள். ஆதி காலத்துல நாம் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். இடைப்பட்ட காலத்தில் இவங்கள் புகுத்தின அந்த போதனைகள் அத்துணையும் தவறானது. அதனால இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக நம் சிவபெருமான் சைவ புண்ணிய கண்கள் என்று போற்றப்படுகின்ற திரு நாவுக்கரசு பெருந்தகையும் திரு ஞானசம்பந்த பெருந்தகையும் நமக்கு அனுப்பி அருள் செய்தாங்க. ஆலமர் செல்வனாக துறவு கோலத்தில் ஞானாசிரிய கோலத்தில் உள்ள சிவபெருமான் தான் மறைக்காட்டு உரையும் மணாளனாகவும் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகையாகவும் அம்மையப்பராகவும் மாதொரு பாகராகவும் இருக்கின்றார் என்பதை திருமுறைகளில் பாடி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். குழப்பத்தில் இருந்த மக்களை எல்லாம் இவர்களுடைய அருளுரைகள்
மீண்டும் அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்தது. தெம்பும் தெளிவும் பெற்று மீண்டும் எந்த வழிக்கு போயிருந்த மக்களாக இருந்தாலும் கூட மீண்டும் சைவத்திற்கு திரும்பினார்கள். இந்த காலத்துலதான் சிவ ஆலயங்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று நின்றது. சிவ வழிபாடு தடையின்றி நடந்தது. இசைக்கலை, நடனக்கலை ஏற்றம் பெற்றது. மீண்டும் சைவ நெறி மறுமலர்ச்சி அடைந்தது. நாம போற்ற வேண்டிய பொற்காலம். நாம் மீண்டும் மீண்டும் நினைத்து இன்புறுகின்ற காலம் எதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைவத்தின் மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லக்கூடிய கிபி 600 முதல் கிபி 1200 வரை உள்ள காலத்தை தான் நாம் போற்றி நெகிழ வேண்டும். பெருமான் கொடுத்த பெரும் கொடை என்றே இதை சொல்ல வேண்டும். இவங்களை நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப சமயத்துல குழப்பம்னு வந்துடுச்சோ அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக பெருமான் அனுப்பிய அருளாளர்கள் தான் நம்மளுடைய நால்வர் பெருமக்கள். திரு நாவுக்கரசு பெருந்தகை, திரு ஞானசம்பந்த பெருந்தகை, நம்பி ஆரூரர், மாணிக்கவாசக பெருந்தகை இவர்கள் எல்லாம் தோன்றி சைவத்தை நிலைநாட்டி காட்டினாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேக்கிழார் பெருந்தகை வந்தாங்க. தொண்டர் பெருமையெல்லாம் அவர்களுடைய புகழையெல்லாம் பரவியவர். இப்படியாக சைவ சமயம் மீண்டும் மலர்ச்சியுற்று இருந்தது என்பதை இன்று சிந்தித்து, அடுத்து நமக்கு ஏன் இறைவன் தத்துவ நூல்களை கொடுத்தார், எந்த காலத்தில் தத்துவ நூல்கள் நமக்கு அவசியப்பட்டது, யாரை அனுப்பி நமக்கு தத்துவ சாத்திர நூல்களை நமக்கு கொடுத்தார், திருமுறைகள்லாம் நமக்கு எப்படி கிடைச்சது, அதனுடைய வரலாறு என்ன என்பதை நாளை சிந்திப்போம். இறைவன் திருவருள் கருணையோடு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.